உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த ராசி பொது பலன்ல எப்படி நம்ம பலன்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு சூரிய பகவான் ஒரு ராசிக்குள்ள உள்ளே நுழையும் பொழுது எந்த ராசிக்குள்ள இருக்காரோ அந்த ராசியின் அடிப்படையில் மாத பலன்கள் மிக அதிகமாக கணிக்கப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு கோச்சார கிரகங்களும் அமைந்திருக்கும் இடத்தை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்பதை நம்ம மாத பலன்களாக பொது பலன்களாக கணிச்சிட்டு வரும். ஸோ இந்த பொது பலனானது உங்களுடைய வாழ்க்கையில குறைஞ்சது ஒரு 20% ஒரு உறுதியாக ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல பதிவுகள் போட்டுக்கிட்டு இருக்கோம், மாத பலன்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே போல் கடந்த காலங்களில் நடந்த இப்போ ரீசெண்டாக நடந்த சனி பயிற்சி, அதே போல் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, இந்த பயிற்சிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நம்ம உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த மாத பலன்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படுகின்ற நன்மைகள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்பதை பற்றி பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? அதாவது ஒரே ஒரு விஷயந்தாங்க, தனுசு ராசிக்காரங்க பட்டபாடு பெரும்பாடு, வேலையிலையும் சரி உறவுகளையும் சரி நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்களை, கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக ஏண்டா இருக்கோங்கிற நிலைமைக்கெல்லாம் நீங்கள் வந்திருப்பீங்க. ஸோ இந்த நிலைமைகளுடைய செயல்பாடு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்தோடனே கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இப்போ என்னென்னா, உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று கருதுகின்ற சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக இப்போ 7ஆம் இடத்துல அமர்ந்து சூரியன், புதன், குரு என்ற 3 முக்குட்டு கிரகங்களுடைய செயல்பாடு, முக்குட்டு கிரகம்னா சுக்கிரனை தான் சேர்ப்போம், ஆனால் இருந்தாலும் 3 கிரகங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, பார்வைகள் மூலமாக தனுசு ராசிக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய், கேது இணைவோடு இந்த மாதம் செயல்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான், ராசிக்கு 4ல் சனி பகவான், ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன். இந்த 6ஆம் இடத்து சுக்கிரன் மட்டும்தான் ஒரு கேள்விக்குறி. 6ஆம் இடத்த அதிபதி 6லேயே உட்கார்ந்துருக்கிறார், அவரே 11ஆம் இடத்த அதிபதியாகவும் வருகிறார். ஸோ இந்த கிரகங்களுடைய அமைப்பு 11ஆம் இடம் உங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்காது, ஏன்னா குரு பார்வை இருக்குது, அதனால் பயப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இந்த மாதம் ஜூலை 17ஆம் தேதிக்கு மேலே தான் சூரிய பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போவார். அப்போ 17 வரையும் ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நிறைய விஷயங்களில் ஏற்றமான சூழ்நிலைகள். 17க்கு அப்புறம் கொஞ்சம் அதோடைய ஏற்றங்களுக்குரிய விஷயங்கள், தாக்கங்களுக்குரிய விஷயங்களில் கொஞ்சம் குறைவுகள் ஏற்படும். தவிர டோட்டலாகவே ஒரு லாக்குங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த மாதம் கிடையாது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுடைய மனசில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அதிகமாக எண்ணங்கள் கொண்டீர்களோ, என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களோ அத்தனை விதமான செயல்பாடுகளும் கிரகங்களுடைய ஆதரவுடன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்குரிய விஷயங்களை முயற்சி எடுத்து திருமணம் முடியுமா முடியாதா, நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்வியை மையப்புள்ளியாக வைத்து சிந்தித்து கொண்டிருக்கிற தனுசு ராசினியர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள். உங்களுக்கு ஏற்ற ஒரு மன மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நடக்கப் போகிறது என்பது உண்மை.
சொந்த தொழில் பண்ணுற நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு தொழிலில் ஒரு அதிகமான முன்னேற்றம் கிடைக்கும், வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஃபஸ்ட்டு ஏற்பட போகிறது. எங்கே போனாலும் உங்களுக்கென்று ஒரு அதிகாரம், உங்களுக்கென்று ஒரு மதிப்பு மரியாதை கிடைத்த சூழ்நிலைகள் இனிமே கிடைக்கப் போகிறது. கடந்த காலங்களில் கிடைக்காத விஷயங்கள் அனைத்தும், நல்ல விதமான செயல்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கப் போகிறது என்பது கிரக ரீதியான உண்மை. தனுசு ராசியில் யாரெல்லாம் ஆசிரியராக, மருத்துவராக, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் அல்லது அரசாங்க வேலையில், ஒரு தனியார் கம்பெனியில் ஒரு மேல் அதிகாரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன. சிறந்த நிறுவனர், சிறந்த ஆசிரியர் என்ற பட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னா இந்த 17ஆம் தேதி வரையும் முயற்சி எடுங்க. 17ஆம் தேதிக்கு மேலே அந்த முயற்சியில் கொஞ்சம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு தள்ளி போட்டுருங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் லாக் ஆகும். உங்கள் பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில் வரும்போது கரெக்டாக என்ன ஆகும்னா, நீங்கள் 17ஆம் தேதிக்கு அப்புறம் அதை முயற்சி மறுபடியும் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு கெட்ட பேரை உண்டு பண்ணி விட்டுருவாங்க. உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இல்லாத சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிக்கு அது எவிடன்ஸாக மாறிடும். அப்போ நம்மளுடைய தனுசு ராசி என்பர்கள் பூர்வீக சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கமான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையணும்னு நினச்சிங்கன்னா 17ஆம் தேதி, அதாவது 16ஆம் தேதி நைட்டு வரையும் உங்களுடைய முழு முயற்சிகளை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி அல்லது சொத்து சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி முழு முயற்சிகளை எடுக்கலாம். 17ஆம் தேதிக்கு மேலே எடுக்கிறாக இருந்தால் ஒரு மாதம் அப்படியே தூக்கி ஓரமாக வச்சுட்டு, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, உங்களுக்கு நேரம் நிறையா இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுடைய வக்கீல் சார்ந்த உங்களுடைய சகோதரர்கிட்ட அல்லது நம்மளுடைய கேஸை நடத்துகிற யாராக இருந்தாலும் சரி அவங்ககிட்ட சொல்லிடுங்க. இல்லை கேஸே போடலை, ஒரு பெரிய ஆளுகள் மூலமாக பஞ்சாயத்து பண்ணிக்கிறீங்கன்னாலும் அவங்ககிட்ட இந்த ஒரு மாதம் வேண்டாம், எனக்கு கொஞ்சம் வெளியூரில் வேலை இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள், காலத்தை தள்ளி போடுங்க. அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி தரும் என்பது உண்மை. இது ஏன் சொல்கிறோம்னா, உங்களுடைய அம்மா வீட்டு சொத்தாக இருந்தாலும் சரி அப்பா வீட்டு சொத்தாக இருந்தாலும் சரி ரெண்டுமே அதான், ஓகேவா? ஏன்னா பூர்வீக சொத்து, அதனால தான் சொல்கிறோம். உங்கள் அம்மா வழி சொத்தாக இருந்தாலும் சரி அப்பா வழி சொத்தாக இருந்தாலும் சரி நீங்கள் கட்டாயமாக அதை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார், கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அப்போ என்னன்னா ஒரு வில்லங்கத்தை ஏற்படுத்திடும். அப்போ நீங்கள் கரெக்டாக நிதானமாக செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு, அங்கீகாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு 17ஆம் தேதி வரையும். 17க்கு அப்புறம் அரசியல்வாதிகள் கொஞ்சம் வார்த்தைகளை பேசும்பொழுது, தனுசு ராசி அரசியல்வாதிகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கே லாக்காக ஏற்பட்டு உங்களை என்ன லாக் ஏற்பட்டு பின்னாடி போஸ்டிங் வாங்கிங்க. முன்னாடி பெரிய பதவி வாங்க வேண்டிய நிலையிலேருந்து பின்னாடி அதான் சொன்னால் இப்போ போனால் பின்னாடியே போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பதவி பறிக்கப்பட்டு டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசியல்வாதிகள் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை 17ஆம் தேதிக்கு மேலே பயன்படுத்துவது வெற்றியை கொடுக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய இந்த மாதம் உங்களுக்கான ஒரு அற்புதமான மாதம். நிறைய விஷயங்களை ஏற்றம் உண்டு, சில விஷயங்களில் கவனம் உண்டு. கவனமான விஷயங்களை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இந்த மாதத்தில் லட்சுமி நரசிம்மர் வழிபாடை பின்பற்றுங்கள். மாற்றங்கள், முன்னேற்றங்கள் கிரகங்கள் ரீதியாகவும் வழிபாடு மூலமாகவும் முழுமையாக கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும் என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட், இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும்.
உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.